அதுக்கு வந்து அடுத்து வந்து லோவர் பிளாக். லோவர் பிளாக்னு சொன்னால் நம்ம இப்படி கை வச்சா இந்த இப்படியே எடுத்து பிளாக் நம்ம வயர் லெவலுக்கு இல்லாட்டி நம்ம க்ரோயில் லெவலுக்கு வந்தால் பிளாக்கை வந்து இந்த சிம்பிளாக தான். இங்கே கை வந்துன்னு வச்சுக்க அப்படியே திருப்பி பிளாக், அவ்வளோதான். இப்படி போகக்கூடாது. இப்படி போனாலும் முன்னாடி நான் சொன்னால் விளைவு இருக்கும். நாங்கள் வந்து அப்படியே அடியெல்லாம் கிடைக்கும், இங்கே எல்லாம் அடி கிடைக்கும். வர இப்படி வந்து பிளாக் செய்யலாம். நம்ம பாடி ஒட்டி தான், நம்ம பாடிக்கு தானே அடி வருது. நம்ம இதுக்கு அங்கே போகணும். கை நம்ம பாடியிலேருந்து சேஃப் ஆனது இவ்வளோ தான் போகுது. இவ்வளோ போனால் அந்த பாடியிலேருந்து அங்கிட்டு போகுது. இவ்வளோ இங்கே நம்ம பாடியிலேருந்து அது அவாய்ட் ஆகிடுச்சு. இங்கே போனாலும் நம்ம பாடியிலேருந்து அவாய்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு எப்படி விடணும், அப்படி விட வேணாம். இப்படி அதே போதும். கொஞ்சம் நம்ம பாடியிலேருந்து காப்பாற்றும். நம்மக்கிட்ட ஒத கிடைக்கக்கூடாது, அடி கிடைக்கக்கூடாது. இது பாரு, இப்படி வந்து அப்படியே பிளாக் இவ்வளோதான். இது இப்படியும் பிளாக்லாம் கராத்தையில் வந்து இப்படியும் பிளாக் பாரு, இப்படியும் பிளாக் வாங்க. இந்த பிளாக் வந்து இந்த போன் வச்சு தான் பிளாக். நம்ம வந்து நம்ம இந்த சதை இருக்குல்ல, அந்த சதையை வச்சு தான் பிளாக் பண்ணணும். இந்த சதையை வச்சு அப்போ அவங்க போன் இப்படி பஞ்ச் பண்ணுவது அவங்க நம்ம சதையை வச்சு இங்கிட்டு விடணும். ஆனால் அவங்க வந்து இப்படி வெட்டுனாக்கி நம்ம வந்து நம்ம இந்த சதை வந்து ஃப்ராக்சர் ஆகிடும். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துடும், இங்கே வந்து நீர் கட்டிடும். அப்போ வந்து அதனால் வந்து நீங்கள் வந்து இப்படி ப்ளாக் பண்ணும்போது பார்த்துக்க, அவன் இப்படி வெட்டுறதான்னு பார்த்துக்கணும். இப்படி வெட்டுனா இப்படி ப்ளாக்னா போயிடுச்சு நம்ம இது வரும். ஆனால் பஞ்ச் பண்ணுனா நம்ம வந்து இப்படி ப்ளாக் பண்ணணும். புரிஞ்சுதா? இப்படி பஞ்ச் பண்ணால் நம்ம வந்து இப்படி ப்ளாக் பண்ணலாம். ஆனால் வெட்டுனா இப்படி ப்ளாக் பண்ணால் நம்ம இந்த சதை வச்சு தான் ப்ளாக் பண்ணுறேன். அந்த சதையில் வந்து அப்படியே அழுத்தமாக வெட்டுனா நமக்கு வந்து இங்கே எல்லாம் வந்து நீர் பரவுது. அதனால் வந்து நீங்கள் வந்து இப்படி தான் ப்ளாக் இது இந்த கையிலேயும் ப்ளாக் ஆகும். இப்படி வந்து இந்த கையிலேயும் ப்ளாக் வேறு இப்படி ப்ளாக். இந்த 2 பிளாக் தான் நம்ம இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறோம். பார்த்துக்க, முதல்ல இப்படி வந்து பிளாக் இங்கே எடுத்தால் இந்த இப்படி இருந்து கையை இந்த தோல் லெவலுக்கு போனால் அங்கே இருந்து அப்படி இந்த பிளாக் அப்படியே கொஞ்சம் திருப்பணும். பாடி கொஞ்சம் திருப்பினான்னு நினச்சா நம்ம அங்கிட்டு கொடுக்கறதுக்காக வேண்டியது தான் திருப்புது. இப்படி திருப்பி பிளாக் தட்டும்போது அங்கிட்டு ஏறி வந்துடும் பாரு, அங்கிட்டு ஏறி வந்துடும். இப்படி திருப்பும்போது நம்ம பாடி அங்கிட்டு வரும்போது அந்த ஆளுக்கு அட்டாக் வந்து, அதனால தான் நம்ம இப்படி திருப்பி கொடுக்கணும். இப்போ வந்து கும்ஃபுல வந்து ஒரு பிளாக் அப்படி ஒரு அட்டாக் வரும், இன்னொரு பிளாக் பண்ணும்போது ஒரு அட்டாக், பிளாக் அப்படி செய்யும். பிளாக் பண்ணிவிட்டு அப்படி ஒரு அட்டாக் போகும். இப்படி வந்து பிளாக் கொஞ்சம் திருப்பணும். இனி ஒரு அடுத்த லெஃப்ட் ஹேண்ட் பிளாக் பண்ணும்போது இப்படி வரும். இந்த இப்படி இதே எதுக்கு பிடிக்கணும்னு தெரியுதுன்னா, இப்படி நம்ம பண்ணி இப்படி பிடிச்சுன்னு வச்சுக்க, அப்படியே திருப்பணும். இப்படி பிடிச்சி இப்படி திருப்பினா அவன் கை விடுது. ஆனால் இது அதிகமாக பாசிபிள் இல்லை. ஆனால் மெதுவாக இப்படி பஞ்ச் பண்ணி இப்படி பிடிச்சிருக்கிற ஆளை வந்து நம்ம வந்து இப்படி கை எடுத்து இப்படி திருப்பலாம். இல்லாட்டி வந்து நம்ம கை இந்த பாம் இருக்குல்ல, இந்த பாம்பில் வந்து அப்படி அடிச்சிடலாம். இந்த அப்படி அடிச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த பொசிஷனில் வந்து நம்ம ப்ளாக் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒன்று அங்கே நடக்கும். இப்போ வந்து நீங்கள் கற்றுக்க நார்மல் அங்கேருந்து ஒரு ப்ளாக் போகிறேன், அப்படியே ஒரு ப்ளாக் போகிறேன். இந்த ப்ளாக் இனி முதல் செஞ்ச ப்ளாக்குகள் இருக்குது. நம்ம வந்து செஸ்ட் லெவலுக்கு ப்ளாக் வந்து ஃபேஸ் லெவலுக்கு இந்த ப்ளாக் பண்ணலான்னு சொன்னேன். இந்த ப்ளாக் வந்து 1 2 லோவர் ப்ளாக் பண்ணும்போது இந்த இங்கே கை வந்து ப்ளாக் பார்த்துக்க. 1 2 3 4 1 2 3 4 இந்த மாதிரி ப்ளாக் பண்ணி, இந்த மாதிரி நான் இந்த இடத்துல எங்கே அடி வந்தாலும் ப்ளாக் ஆகிடும். இனி வந்து நம்ம வந்து ஃபேஸ் லாக் எப்படி ப்ளாக் எப்படி பண்ணணுன்னா, இப்படி இருந்து இப்படி கை வச்சுக்க, அங்கே இருந்தால் அவ்வளோதான் வரும். இங்கே போகக்கூடாது, இவ்வளோதான் விழுந்தால் அந்த ப்ளாக் வந்துடும். இங்கே இருந்து ஒரே ப்ளாக் பார்த்துக்க. இந்த
cross block cross block இந்த இப்படி எக்ஸ் மாதிரி வரும். அங்கேருந்து அப்படியே திருப்பணும், திருப்பி அப்படியே ஒரு பிளாக். அது இங்கே வேணாலும் அடிக்கலாம், இங்கேயும் வரலாம், அப்படியே பிளாக் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பஞ்சு வந்து பிளாக் பண்ணுறது எப்படி அதான் சொல்லிக்கிறேன். இந்த நம்ம இங்கே வரக்கூடாது, நம்ம உச்சி இருக்குல்ல, அந்த உச்சி மேலே இல்லை, நம்ம நெற்றி அளவுக்கு கை மேலே இருக்கும். இங்கே இருந்து இவ்வளோதான், இந்த அளவுக்கு நம்ம வந்து கை இப்படி வச்சுக்கணும். அங்கே இருந்து பிளாக் பிளாக் பிளாக், அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி கூட காட்டுறேன். இப்படி நம்ம எடுத்தால் அப்படியே திருப்பி அப்படியே திருப்பி இந்த இப்படி ஒரு வெட்டு பிளாக் ஆச்சு. இங்கேருந்து போனால் நம்ம இதான இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த கை க்ராஸ் ஆகிடுச்சு. அங்கேருந்து பிளாக் உள்ளே போனால் சாரி ஒரு வாட்டி கூட காட்டுறேன். இந்த உள்ளே போயிட்டு தான் பிளாக் நம்ம உள்ளே போயிடுச்சு. நம்ம பிளாக் பண்ணும்போது கை வந்து பிளாக் பண்ணுற கை வந்து முன்னாடி இருக்கும். பிளாக் இந்த கை வந்து முன்னாடி இருக்கும். பிளாக் பண்ணுற கை வந்து நம்ம முன்னாடி இருக்கும். சாரி தப்பாக சொல்லிடுச்சு, முன்னாடி மன்னிச்சுக்க. பாரு இந்த முன்னாடி இப்படி போனோம், இப்படி தான் பிளாக். முன்னாடி வந்து இப்படி கை அப்படியே பிளாக் பண்ணு வச்சுக்க. உங்களுக்கு இந்த ஃபேஸ் லெவலுக்கு வந்தால் இந்த கருத்திலிருந்து மேலே வருது ஒரு பஞ்சு ஏதாச்சும் அடி வந்தால் அப்படி பிளாக்கலாம், சும்மா அப்படியே பிளாக்கலாம். அது நீங்கள் கற்றுக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோ முடிகிறதுக்குள்ளே ஒரு இதுக்காக வேண்டி நாம் வந்து ஒரு மரம் இருக்குது, இங்கே வந்து அந்த மரத்திலே வந்து இந்த பிளாக் வந்து காட்டி கொடுக்குறோம். 1 2 அப்படியே பண்ணிக்கலாம். நம்ம வந்து 1 2 3 பாடி எப்படி திருப்பி பாரு 1 அப்படியே பிளாக் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். நீங்கள் மரத்துல எல்லாம் செய்வேன்னா காட்டி கொடுத்தேன். இப்போ ஒருத்தன் கையில் வந்து நம்ம அப்படி செய்யும்போது நமக்கு ஒரு பவர் இருக்குன்னா, அந்த பவர் இல்லாட்டி அவங்க கை வந்து போகாது. நம்ம கைக்கு ஒரு சத்து இருந்தால் தான் அவங்க கையில் வந்து அடி விடும். ஓகே, நம்ம இந்த இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ முடிய போல் நீங்கள் வந்து அங்கே என் சேனலில் வந்து இஷ்டப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆமித்தோ.